ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 2027 ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில் ராகு, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு, புதன், சூரியன், 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து 17ஆம் தேதி அப்படியே சிம்மராசிக்கு வந்துடுறாரு, ஆட்சி பெறுகிறார். புதன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 19ஆம் தேதி வந்துடுறாரு எங்க சிம்மராசிக்கு. இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு நன்மை தரும் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க. செவ்வாய், குரு, இந்த மூணும். பட் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நிலம், மனை, வீடு சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, பார்ட்னர்ஷிப்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது. ஆனால் கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு நெருடல், கோபம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க, அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தன்னுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறையிறாரு அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த பரிசுத்தமாக இருக்குங்க, நல்லா இருக்கும், நன்மைகளை கொடுக்கும். அது பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரைய செலவுகள் அப்படின்லாம் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா, கண்ணா பண்ணன்ட்டு, அதெல்லாம் நல்ல செலவுகளாக மாறிடுங்க. வீண் செலவுகளுக்காக நம்ம பணம் செலவாயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது, தன்னுடைய உயர் படிப்புக்கு செலவு பண்ணுறது, மேரேஜ் போன்ற விஷயங்களுக்கு, நல்ல மங்கள காரியங்களுக்கு செலவு பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதே போல் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடம்னா தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடியது. மகர ராசியை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கு வன்மை, பேச்சு திறன் அதிகரிக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் பேசி அதை வந்து அந்த பேச்சுக்கள் வந்து வீணாக போகாது. தனம், வரவு, வருமானம் இதெல்லாம் பேச்சினாலே கிடைக்கும், நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இணையற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை செல்வமும் வர வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குங்க. அதுக்குண்டான மருத்துவம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் குரு பார்வை சனி மேலே பதியுது, அதாவது தன்னுடைய சொந்த வீடு மீன ராசி மேலேயே பதியுது. குருவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு, மீனம், அந்த மீன ராசி மேலே பதியறதுனால இந்த சனி பார்வையினால் வரும் தொல்லைகள், இக்கட்டுக்கள், இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மைனஸ், நெகட்டிவிட்டி இதெல்லாம் மறையுது. குரு பார்வை சனி பார்க்கறதுனால கர்மக்காரகன், ஜீவனக்காரகன் அப்படிங்கிறதுனால சனியினுடைய ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல் அதெல்லாம் வந்து இது வராது. குரு அப்படியே ஆஃப் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு மட்டும் இல்லை, 8ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறாரு. அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஃபேவரபிளான பிளானட். அது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கீழே இறங்குற சிம்ம ராசிக்கு வந்து சிம்ம ராசி ஆட்சி பெறுகிறார். திரிகோணத்தில் ஆட்சி பெறும் பொழுது புதன் அங்கே தான் இருக்கிறாரு. அதாவது 9க்கு அதிபதி சூரியனும் 10க்கு அதிபதி புதனும் சேர்றாங்க. இதனால தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒன்று வருது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். தர்மம், கர்மம் அப்படிங்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் கோயில் குளங்களுக்கெல்லாம் நிறையா போயிட்டு வருவீங்க. ஆன்மீக தரிசனங்கள் இருக்கும். குழந்தைக்கு மொட்டை போடுறது, முடிக்கு அணை கொடுக்கு, இதெல்லாம் வந்து நிறைய தனுசு ராசிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம், ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல கேதுங்கிற பிளானட் இருக்குது இல்லையா,
புதாத்திய யோகமும் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்குது, கேது பகவானும் இருக்கிறாரு. சார் கேது பகவான் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அப்படியே கொண்டு போவார், 9ஆம் பாக்கியம் இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய அமைப்பு, தனவரவு, பொருள் வரவு, ஆக்சுவலாக வர வேண்டியது அமைப்பு எல்லாமே அரசாங்கத்திடம் வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது வருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது சூரியனால். தந்தையினுடைய அமைப்பு, ஸ்திர சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பேச்சுனால சில வர வாய்ப்புகளை கூட மிஸ் ஆகிறோம். ஏன்னா கேதை உடச்சி விட்ருவோம். அதனால் அழகாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, காரியத்தை சாதிச்சுங்க. அடுத்ததாக 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி ஆகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ 10ஆம் இடத்துல இருந்து அதனுடைய பார்வைகள் 4ஆம் இடத்து மேலே பதிகிறாரு. ஸோ என்ன ஆகும், அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல்நிலை கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்று மருத்துவம்லாம் கிடைச்சி நல்லாக போகுது. ரெண்டாவது, வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட வாங்கலாம், சரிங்களா. ஒரு வண்டி மாற்றிட்டு இன்னொரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, வீடு மாற்றுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். குடும்பத்தோடு வெளியூர் போகிறது, சரிங்களா. ஏன்னா 12ஆம் இடம் இருக்குன்னா கொஞ்சம் இடம் சேஞ்சஸ் மாறும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட 9-10க்கு இது சம்மந்தப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பிரயாசப்பட்டு அதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை குரு பார்வை உங்களுக்கு நல்லாவே வழி விடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகள் மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால அமைதியாக எந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எந்த ஒரு காரியத்தை அணுகுங்க. கோபத்துக்கு இடம் தராமல் போனீங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. 8ஆம் இடத்துல குரு போய் மறைகிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடம் ஏன்னா வெளிநாட்டு பயணம்னு சொன்னேன் இல்லையா, 8, 9, 10 எல்லாமே சம்மந்தப்படுது, 2 சம்மந்தப்படுது. ஸோ வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு ஒரு தொழிலை சேஞ்ச் பண்ணணும் அல்லது ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு கிளை பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயல்பாக சிறப்பாக இருக்குது, சரிங்களா. ஸோ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயப்பட வேணாம். ஏன்னா சனி கிரகம் அப்படிங்கிறது அத்தாஷ்டம சனிங்கிறது உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுங்க. உடல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தால் கூட ஒரு உடனடியாக மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது சிறப்பு, ஓகேங்களா. குட்டி கழித்து பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டெப்பு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு உண்டான அறிகுறிகள், பணம், போக்குவரத்து இதெல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. ஓகே, பாய்.